புதன்கிழமை எங்கள் மாமியாருக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. வேலைக்கு போயிட்டு நான் மத்தியானம் வீட்டுக்கு வந்தேன் சாப்பிட்லான்ட்டு. சரி சிலிண்ட்ரு வந்துச்சு, வாம்மா என்னால் முடியலன்னும் போது சரி வீட்டுக்கு போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா நெஞ்சு பிடிச்சிக்கின்னு கண்ணெல்லாம் ஒரு இருண்டுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் தலையெல்லாம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி பாஸ்டர்மாவுக்கு ஃபோன் போட்டேன். பாஸ்டர்மா ரொம்ப முடியாமல் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, யாரையாருக்கு ஃபோன் பிரியா சித்திக்கு வசந்த் யாருக்கோ போட்டு பார்த்தேன், யாருமே இல்லைம்மா நான் வேலையில் இருக்கிறேன்னு. அப்புறம் இவங்களை ஒண்டியே என்னால் தூக்கின்னு போக கூட முடியலையே, பாத்ரூம் போனேன்றாங்க, அவங்கள என்னால் பிடிச்சின்னு கூட போக முடியல, அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்தாங்க. கையை பிடிச்சின்னு என்னை விடவே மாட்டேன்றாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா, என்ன நடக்க போகுது எனக்கே தெரியலைன்னும் போது அப்புறமா பாஸ்டர்மாவுக்கு ஃபோன் போட்டு பாஸ்டர்மா இந்த மாதிரி இருக்குதான்னும் போது பாஸ்டர்மா ரொம்ப கண்ணீரிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணவே அந்த தலையில் இருக்கிற வெயிட் அப்படியே குறைஞ்சிச்சு. நாங்கள் ஜெபம் பண்ண ஒரு 6 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது. நாங்கள் விண்ணப்பத்தை வச்சு ஜெபம் இருந்தோம், எப்படியான ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது சப்பா, ஜபத்திலே குணமாகணும்னு சொல்லி ஜெபம் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும். சரி வெயிட் பண்ண பார்ப்போம், ஜபத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா வேணாவான்னும் போது, ஆனால் பாஸ்டர்மா ஜெபம் பண்ணும்போது ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஜெபம் பண்ணி 1 மணி நேரத்தில் அந்த உடம்புல மாறுதல் வந்துச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகாத மாதிரி தேவன் அவங்களுக்கு நல்லா மீண்டுமா ஜீவன் கொடுத்து, ஆனால் உண்மையிலே அந்த கண்ணெல்லாம் இருண்டு போச்சு. என்ன நடக்குமோன்னு நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுது. ஏன்னா ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியாத நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறனால என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் விடுதலை கொடுத்து இந்த நாள் அவங்கள சமூகத்தில் கொண்ட தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிற பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு என் குடும்பத்துக்கு அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்க. ஆனாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு அதிகமாக வாய் இழுப்பு அதிகமாக ஃபிக்ஸ் வரும்போதெல்லாம் பாஸ்டருக்கு ஃபோன் போட்டாலும் சொல்லும் போது, கவலைப்படாத க்ளோரி நான் ஜெபம் பண்ணுறேன்னும் போது நிச்சயமாக தேவன் அந்த ஜபத்தை கேட்டு இம்மட்டும் பாதுகாத்து என் குடும்பத்தில் நல்ல சுகத்தை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர்